அனைவருக்கும் வணக்கம். நான் பவா சமத்துவன் பேசுகிறேன். 5000 ஆண்டுகால வரலாற்றுடைய நமது தமிழ் இலக்கிய வரலாறு என்பது உலகத்தின் மிகச்சிறந்த இலக்கிய வரலாறுகளை கொண்டுள்ள மொழிகளில் முதன்மையானது. ஆரம்பகால புலவர்கள் தங்களது கற்பனைகளை, சிந்தனைகளை பாடல்களாக பாறைகளிலும் கற்களிலும் எழுதி வைத்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் விலங்குகளின் தோள்களில் கூட தனது சிந்தனைகளை எழுதி வைக்கிற ஒரு வரலாறும் நிகழ்ந்தது. அதற்கு பின்பாக நமது புலவர்களும் சான்றோர்களும் தங்களது படைப்புகளை ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்தார்கள். காலம் செல்ல செல்ல தமிழ் அறிஞர்களும் தமிழ் பெருமக்களும் தங்கள் சிந்தனைகளை அவ்வப்போது வளருகிற தொழில்நுட்பத்தை துணையாகவும் கருவியாகவும் கொண்டு வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 21வது நூற்றாண்டின் இந்த ஆரம்ப பகுதி என்பது தொழில்நுட்ப யுகம் என்றுதான் சொல்ல வேண்டும். நமது வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் இயந்திரங்கள் எனப்படுகிற கணினிகளின் பங்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. உலகத்தின் செயல்பாடுகளில் 50% மேலாக இன்று கணினிகளால் நிர்வகிக்கப்படுகிறது. இதே வேளையில் செயற்கை நுண் அறிவு எனும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற தொழில்நுட்ப அறிவு, அதுதான் எதிர்கால உலகமாக இருக்கும் என எல்லோராலும் நம்பப்படுகிறது. இந்த வேளையில் செயற்கை நுண்ணறிவு தனக்குள் வைத்திருக்கிற தரவுகளை வைத்துக்கொண்டு ஒரு படைப்பை உருவாக்க முடியுமா என்கிற முயற்சியை நாம் தமிழில் துவங்கினோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படுகிற இந்த செயற்கை நுண்ணறிவின் துணையோடு ஒரு உலகளாவிய பார்வையோடு ஒரு திரைப்பட வரலாற்றை உருக்க முடியுமா என்கிற நமது சோதனை முயற்சிக்கு அடித்தளம்தான் இந்த உலக திரைப்படங்கள் ஒரு பார்வை என்கிற இந்த நூல். கூகுள் நிறுவனத்தின் ஜெமினி என்கிற செயற்கை நுண்ணறிவின் துணையோடு இந்த நூல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உலகின் தலைசிறந்த திரைப்படங்கள், அதை உருவாக்கிய மேதைகள், அந்த படைப்புகளை பற்றிய விதம், அவை உருவாக்கிய தாக்கம், இவற்றை இந்த நூல் இதுவரை யாரும் சொல்லப்படாத வகையில் நம்முன் வைக்கிறது. இந்த உலக திரைப்படங்கள் ஒரு பார்வை என்கிற இந்த நூல் உலக மொழிகளிலேயே முதலாக ஒரு செயற்கை நுண்ணறிவை, ஒரு இயந்திரத்தை சிந்தனை துணையாக வைத்துக்கொண்டு உருவாக்கப்பட்ட முதல் புத்தகம் என்று கூட நாம் கூறலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு செயற்கை நுண்ணறிவாகிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற ஒரு இயந்திரமே இந்த நூலுக்கான ஒரு அறிமுக உரையை எழுதி இருக்கிறது என்றால் அது நமது வியப்புக்குரிய விஷயமாக கொள்ளத்தக்கதாகும். திரைப்பட உலகமும் அரசியல் உலகமும் பிரிக்க முடியாத ஒரு மாநிலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திரைப்படம் என்றால் என்ன? ஒரு திரைப்படத்தின் மூலம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? ஒரு திரைப்படத்தினால் ஒரு சமூகத்தின் நன்மை தீமைகள் என்ன என்பதை பற்றி ஒரு உலகளாவிய பார்வையோடு இந்த நூல் நமக்கு
ஒரு விரிவான பார்வையை தருகிறது. இந்த புத்தாண்டின் புதுவுருவாக உள்ள இந்த நூல் தமிழ் இலக்கிய உலகின் ஒரு மனித படைப்பாளியும் செயற்கை நுண்ணறிவும் சேர்ந்து எழுதிய ஒரு முதல் தமிழ் நூல் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஏறக்குறைய 20 அத்தியாயங்களில் தலைப்புகளில் 100 விளக்க படங்களோடு ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட திரைப்பட ஆளுமைகளை முன்வைத்து எழுதப்பட்ட இந்த நூல் 160 பக்கங்களை கொண்டது. ரூபாய் 200 விலையுள்ள இந்த புத்தகம் இப்போது முன்பதிவு திட்டத்தின் கீழாக உங்களுக்கு 150க்கே கிடைக்காது. தமிழில் முதலாக ஒரு இயந்திரத்தின் செயற்கை நுண்ணறிவின் துணையோடு உருவாக்கப்பட்ட இந்த முதல் முயற்சியை தமிழ் கூறும் நல்லுலகம் ஆதரித்து வரவேற்கும் என்று நான் மனதார நம்புகிறேன். ஆதரிப்பீர்கள் என்று கூறி இந்த முதல் முயற்சியை உங்கள் முன் வைப்பதில் நான் பாபா சமத்துவனாகிய நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.